ஹாய் மக்களே. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி தாங்க இது. சூர்யாவோட அடுத்த கம்பேக்னு கூட இந்த படத்தை நம்ம சொல்லலாங்க. படத்தோட ஒன்லைனும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஹீரோவுக்கு 42 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. ஒலிம்பிக் ஷூட்டிங்கில் கோல்டு மெடலிஸ்ட் வேற நம்ம ஹீரோ. பிஸ்னஸ் பேஷன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவே ஓடிட்டு இருக்காருங்க. ஒலிம்பிக்கில் ஜெயிச்சு கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தாலும் அம்மாவுக்கு பெருசாக இதில் உடன்பாடு இல்லைங்க. அம்மா கேட்குற ஒரே கேள்வி, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு கல்யாணத்தில் உடன்பாடு இல்லையே. அம்மா தினமும் கல்யாணம் சொல்லிட்டு பாடா படுத்துறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. கல்யாணமே பண்ணிக்காம குழந்தைய தத்து எடுக்காம அவரோட ஸ்பேம் மூலியமாவே, அதாவது சரகோட் பேபி வாடகத்தாய் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எடுத்து ஒரு வாடகத்தாயை வச்சு ஒரு குழந்தைய 10 மாசத்துல பெத்தெடுத்து அம்மா கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா அம்மாவுக்கு பயங்கர ஷாக்குங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டும் பண்ணிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு போன் மர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்துடுது. அந்த நோயை சரி பண்ணுறதுக்காக இந்த குழந்தைய சரகோசி மூலயமா பெத்தெடுத்தாங்களே, அவங்களால தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ அந்த வாடகத்தாயை தேடி போகிறாருங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோயின் தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சா, அகைன் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கான அந்த பேக் ஸ்டோரி தான் என்ன, ஹீரோயின் குழந்தைய பெத்தெடுத்து கொடுக்குற வாடகத்தாயா இருக்க காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத லெவலில் பல திருப்பங்களோட இந்த படம் நம்ம எல்லாரையும் மெய்சிலிருக்க வச்சிருச்சுங்க. நிறைய பேசாமல் படத்தோட முழு கதைக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் பிரான்ஸில் துப்பாக்கி சுடுற ஒலிம்பிக் போட்டி தாங்க நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட துப்பாக்கியை யாரோ எடுத்து உடச்சி போட்டாங்க அப்படின்ற நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவோட மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியாவுக்காக ஆட போகிற நம்ம ஹீரோவுக்கு என்னடா நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணார் தெரியுமா? அந்த உடஞ்சி போன துப்பாக்கி எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷூட்டராக நம்ம இந்தியாவுக்கே ஒரு கோல்டு மெடலே வாங்கிட்டுறாருங்க. அதை பார்த்து இன்ஸ்பிரேஷனான இந்திய மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு இந்த படத்தில் சஞ்சய்னு ஒரு பேர் வேறங்க. கட் பண்ணால் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின கையோட அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோ போகிறார். நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலியை பற்றி சொல்ல போனால் இவங்க தலைமுறையாக பெரிய பணக்கார ஃபேமிலிங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டார். அவங்க அப்பாவுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ அவரோட பிஸ்னஸை எடுத்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு இந்த படத்தில் விஸ்வநாதன் பேருங்க. நம்ம ஹீரோவுக்கு அவங்க அப்பா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் உனக்கு தேவைன்னா அதை நீ தான் போய் கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் ரிப்பேராக இருந்தால் கூட அதை ஃபஸ்ட்டு நீ சரி செய்ய கற்றுக்கோ. அதுக்கப்புறம் நீ கடைக்கு போயிட்டு அந்த பொருளை புதுசாக வாங்கிக்கலாம். அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்லியிருக்காருங்க. அதை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ கோல்டு மெடல் வாங்கின கையோட அம்மாவை பார்க்குறதுக்காக வரும்போது அம்மாவுக்கு இந்த கோல்டு மெடல் மேலெலாம் எந்த பெருசு ஈர்ப்பும் இல்லைங்க. அதாவது நம்ம இந்திய நாட்டுக்காக விளையாடி ஒரு கோல்டு மெடலை தானே வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பெருமைப்படாமல் அவங்க அம்மா கேட்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவுக்கு 42 வயசு ஆயிடுச்சுங்க. இந்த வயசு வரைக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தா எப்படி? நம்ம கிட்ட பணம் இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லாம் இருக்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் சந்தோஷமாக இருப்பேன், நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும், மருமகள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமுறை அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்ல அதை நம்ம ஹீரோ எதையும் காதில் போட்டுக்க மாட்டேங்கிறாருங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம ஹீரோவுக்கு கல்யாணத்து மேலே சுத்தமாக உடன்பாடு இல்லைங்க. அம்மாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கர ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவங்க சொந்தக்கார வீட்டு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக பேச ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஓகே பண்ணிடுவான், இதுக்கப்புறம் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 1 மாதம் 2 மாதம் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுதுங்க. ஒரு நாள் பாருங்க, நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டில் ஒரு குழந்தையோட வராரு. அதை பார்த்த எல்லோருமே பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க உட்பட. அப்போ தான் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பேட்டியும் கொடுக்குறாரு, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு தலைகால் புரியலை. என்னடா இவனோட குழந்தையா, நமக்கே தெரியாமல் எப்படா கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்தாதாங்க தெரிய வருது. அதாவது இது அவருடைய குழந்தை தாங்க. ஆனால் இவர் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, இந்த குழந்தைய தத்தும் எடுக்கலைங்க. இந்த குழந்தை அவரோட குழந்தை தான். ஆனால் இது சரகோசி மூலயமா, அதாவது இவரோட ஸ்பேம் மூலயமா வாடகத்தாயா இருக்க ஒத்துக்கிட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து அவங்க மூலயமா பெத்தெடுத்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்கும்போது, டேய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டில் ஒரு குடும்பம் குட்டியாக இருக்கா நல்லா இருக்குன்னு சொன்னால் அதை தாண்டி ஒரு சேர்க்கை மூலயமா உன்னோட குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு வர முடியுதா? எனக்கு இந்த குழந்தைய சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் பேச்சை கேட்க மாட்டேன்றானே அப்படின்ற மாதிரிலாம் அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பச்சை குழந்தைய யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க?
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா இவனை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூட பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்குங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த குழந்தை வாமிட் பண்ணிடுதுங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட்லாம் எடுத்து பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு ஃபோன் முறை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும். அவங்க அம்மா பயங்கர கண் கலங்கிடுறாங்க. இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதையும் பண்ணிக்கல, இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த குழந்தையோட அந்த போன் மேரோ சரி பண்ண இந்த குழந்தைய சுமந்து பெத்தெடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த லேடியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு தெரியுமா, அந்த வாடகத்தாயாக இருந்த லேடியை போய் தேட ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம ஹீரோ ஒரு வருஷமாக ஒரு ரிலேட்டிவ் பொண்ணுக்கிட்ட க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அவங்க ஒரு டாக்டருங்க. அந்த டாக்டர் கொடுத்த அட்வைஸ்னால தான் நம்ம ஹீரோ சரகோசி மூலமாக ஒரு குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காருங்க. பொதுவாகவே சரகோசி வழியாக குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்த லேடியை பற்றின விவரங்களை எந்த ஒரு டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணோட ரெக்வஸ்ட் மூலயமா இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ரிலேட்டிவ் பொண்ணு சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோவும் அவருடைய மாமாவும் கிளம்பி போகிறாங்க ஃப்ரான்ஸுக்கு. அங்கே போயிட்டு அந்த வாடகத்தாயாக இருந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் மமிதா பைஜு தாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் மேடின்னு பேருங்க. இப்போ நம்ம ஹீரோ முதல் டைம் மேடியை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறார். எதுக்காக தெரியுமா, கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு 20 வயசு தாங்க ஆகுது. இந்த 20 வயசில் இந்த பொண்ணுக்கு என்ன தேவை வந்திருக்கும், ஏன் வாடகத்தாயாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கேள்விக்குறி வருதுங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ அந்த குழந்தைய காப்பாற்றணும்னா இவங்களை எப்படியாவது இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த போன் மேராவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அப்புறம் மேடிக்கிட்ட பேசி குழந்தைக்கு இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதுக்கப்புறம் மேடியும் ஒத்துக்கிறாங்க. சரி, குழந்தைக்கு இதெல்லாம் ஆச்சு, நான் வந்துடுறேன், ஆனால் அதுக்கு தகுந்த பணம் கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். என்னடா ஒரு குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு பணம் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக தான் நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனால் இந்த பணம் கேட்கறதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட நகர்வுல தாங்க நமக்கே தெரிய வருது. இப்போ மேடி பணம் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ இருக்கிற மெயின் டாஸ்க் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தையோட போன் மேரோவை சரி பண்ணணும். அதுக்கு இவங்க கொஞ்ச நாள் இவங்க இடத்துல இருந்து பல டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு போகணும். அதுக்காக நம்ம ஹீரோவுடைய வீட்டிலே தான் தங்குறாங்க நம்ம ஹீரோயின். ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் உள்ளே வரும்போது நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு 20 வயசு பொண்ணு தாங்க. அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு தெரியும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இவ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ½ நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம ஹீரோயின் பண்ணுற அத்தனை அட்ராசிட்டி எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மேடி கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவருடைய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவே ஓடிட்டுருக்கார். இப்படி மாமியார் மருமகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. இவங்க 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது தாங்க தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த 20 வயசில் ஏன் வாடகத்தாயாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் டாக்டர்ஸ். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. நம்மளும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி நினச்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியலைங்க. ஸ்காலர்ஷிப் மூலயமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அப்பா அம்மாவுக்காக நம்ம எப்படியாவது டாக்டர் ஆகணும், நம்ம அனாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இது போல் வாடகத்தாய் தேவைப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது ஒரு 9 மாதம் தானே பல்ல கடிச்சிட்டு இந்த குழந்தைய பெற்று எடுத்து கொடுத்தா நமக்கு பணம் கிடைக்குமே, அந்த பணத்தை வச்சு நம்ம டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த குழந்தைய 9 மாதத்துக்கு அப்புறம் பெற்று எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களோட டாக்டர் படிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு பயங்கர ஷாக். உன்னுடைய ஃபேஷனுக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது என்னுடைய ஃபேஷனுக்காக இல்லை, என் அப்பா அம்மாவுக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த குழந்தைய சரி பண்ணுறதுக்காக காசு வாங்கிட்டு தான் வந்தேன். என்னவோ தப்பு தான், ஆனால் அந்த காசை அடைக்க வேண்டிய ஒரு கடன் இருந்துச்சு, அதுக்காக தான் நான் கேட்டேன். ஆனால் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த குழந்தைக்காகத்தான் நான் வந்தேன், இந்த காசுக்காகலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு வரும்போதே தெரியும் நீ யார் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ரொம்ப பேசி பேசி க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ பாருங்க, நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய ஆஃபீஸுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் நெருக்கமாக ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட அது வேலைக்காக மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹீரோட வயசு என்னவோ 42, நம்ம ஹீரோயினோட வயசு என்னவோ 20. நம்ம ஹீரோயினோட கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மெச்சூராக நடந்துக்கிட்டு ஸோ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜென்யூன் பர்சனாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. இது போல நேரத்தில் தாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நீ குழந்தையோடையும் எங்கள் அம்மாவோடையும் ஏன் என்னோடையும் பயங்கர அட்டாச் ஆகாத. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பாக திரும்பி போயிடுவ. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ எல்லாருக்குமே இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன தான் அஃபெக்ட் ஆனாலும் இதுதான் என்னுடைய ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடயும் ரொம்ப ஜெனரலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட ரொம்ப ஃப்ரீயாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நாட்கள் நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோவை பற்றின ஒரு சில விஷயங்களை எல்லாமே நம்ம ஹீரோயின் தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பணக்காரராக இருந்தாலும் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காருங்க. அப்படி உதவி பண்ணது கூட மற்ற இடங்களில் போயிட்டு விளம்பரம் பண்ணாமல் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காருங்க. இவ்வளோ பெரிய பெருந்தன்மை உள்ள மனுஷன் யாராவது இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அப்ரிஷியேட் பார்க்குறாங்க. அவங்க அம்மா கிட்டேயும் போயிட்டு உங்கள் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் அவன் அதுக்கு ஒத்து வர மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்ல, என்னதான் நடக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்படியே நாட்கள் நடந்து போயிட்டு இருக்குங்க. இப்படி சர்ஜரிக்கான நேரமும் வந்துருச்சு. ஃபோன் மேராவை சரி பண்ணணும்னா 1 வீக் ஆச்சும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவங்க அம்மாவையும் நம்ம ஹீரோயினையும் கூட இருந்து அந்த சர்ஜரி முடிகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருங்க நம்ம ஹீரோயின் மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய பையனுக்கான அந்த சர்ஜரி முடிஞ்சு போயிடுச்சுங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? நம்ம சஞ்சயை விட்டு போகக்கூடாது. சஞ்சய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு டைரெக்டாகவே சொல்கிறாங்க. எனக்கு இந்த சர்ஜரி முடிச்சுட்டு இங்கே இருந்து போகிறதுக்கான எந்த விருப்பமும் இல்லை. நான் வேணா இங்கே இருந்துக்கவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அவங்க அம்மா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, கண்டிப்பாக உங்கள் பையனை யார் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மனுஷனை மிஸ் பண்ணாதான் தப்பு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நீ சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதை போய் என் பையன் கிட்ட முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இது போல் மேடிக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கான், அவள் இங்கே இருக்கலாம், நீ ஏன் அவளை அனுப்புற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இல்லை அவள் இங்கேருந்து போய் தான் ஆகணும். எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது போல் நேரத்தில் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது. எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாருங்க நம்ம ஹீரோ. இதை கேட்ட உடனே நம்ம மேடி பயங்கர எமோஷனல் ஆகிடுறாங்க. அம்மாவும் மேடியும் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோ டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுடுறாரு. இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ இங்கிருந்து போய் தான் ஆகணும். உனக்கான பகனம் செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். நீ போயிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணி படிப்பை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வழி அனுப்பி வச்சிடறாருங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. எதுக்காங்கன்னா நம்ம பையன் மேடியோட தான் கண்டிப்பாக திரும்ப வருவான், இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நம்ம குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ மேடியை ஃப்ளைட்டை ஏற்றி விட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ கேட்ட குழந்தைய நான் கொடுத்துட்டேன், இதை நீ பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இங்கே தாங்க ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரு மனைவி இருந்திருக்கும். அதை நம்ம ஹீரோவுடைய அம்மா என்னவோ கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோவால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அதுக்கு அவங்க அப்பா என்ன காரணம் சொல்லியிருக்கா தெரியுமா? ஒருத்தருக்கு மேலே இருக்கிற லவ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம இன்னொருத்தர் தேடி போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னதுனால நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதையே சின்ன வயசுலேயே நிப்பாட்டிட்டாருங்க. என்னதான் இருந்தாலும் அப்பா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அப்பாவும் ஒரு குடும்பமாக போயிட்டாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குடும்பமாக வந்துட்டாங்க. இதனால் நம்ம ஒரு பணக்காரனாக இருப்போம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை நம்ம தேர்ந்தெடுத்துறது தப்பு, இதனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கார். அம்மா நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு கேட்டதால மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ இந்த நேரத்தில் அவங்க அம்மா இதையெல்லாம் நினச்சி யோசிச்சு வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் தாங்க இன்டர்வல் போடுறாங்க. இன்டர்வல் முடிஞ்சா பெரிய சர்ப்ரைஸ் நம்ம ஹீரோவுக்கு அவங்க அம்மாவுக்கும். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போன நம்ம மேடி திரும்பவும் ரிட்டர்ன் இவங்கே வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீடியா எல்லாத்தையும் கூட்டி வச்சு எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நான் சஞ்சயோட மகனுக்கு வாடகை தயார் இருந்திருக்கலாம், ஆனால் இது என் குழந்தை தான், இந்த குழந்தைய இவராலலாம் சரியாக பார்த்துக்க முடியாது, இந்த குழந்தைக்கும் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இப்போ ப்ரெஸ் மீடியா எல்லாமே நம்ம ஹீரோட வீட்டு வாசலில் குமிஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோவுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் வேறையா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கெட்ட பேர். இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு திட்டத்தோடு தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு தெரிய வருது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் போகும்போதே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு சஞ்சயை ரொம்ப பிடிச்சிருக்கு,
அது மட்டும் இல்லாம நான் ஒரு அனாதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூலியமா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இது போல இந்த நேரத்துல கொஞ்ச நாள் பழகிட்டு என்னாலலாம் போக முடியாது. நான் அவரையா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் தாண்டி என்ன கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் கிரியேட்டிவ் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின். இதை ஃபாலோ பண்ற விதமா இப்ப நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோவை ஒன்று சேர்த்து எப்படியாவது மேடியை நம்ம ஹீரோ கூட கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறது என்னவோ இந்த பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவே நம்ம மேடிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படி அப்படின்னு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க கோர்ட்டும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய நம்ம ஹீரோ மட்டும்தான் பாத்துக்கணும். அவரால் பார்த்துக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா இந்த குழந்தைய எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் கோர்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோவும் நான் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு ஆண் குழந்தைய பாத்துக்கலாம், பட் ஒரு பெண் பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆண் அந்த குழந்தைய பாத்துக்க முடியாது. அதனால நானும் அந்த குழந்தை கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கிட்ட இருந்து பர்மிஷனும் வாங்கிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வந்துடுறாங்க. இப்ப இந்த ஒரு மாச கேப்ல இந்த குழந்தைய யார் ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது போல சமயத்துல தாங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய நான் மட்டும்தான் வச்சுக்கணும், எப்படியாவது மேடியை இங்க இருந்து அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வந்துட்டு இருக்காருங்க நம்ம ஹீரோ. ஆனாலும் அவரால் அந்த குழந்தைய பாத்துக்க முடியல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, மேடி, அப்புறம் அவங்க அம்மா, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க. இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்குங்க. அந்த குழந்தைய பாத்துக்கிற அந்த கேப்ல இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த போல நேரத்துல தாங்க நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட எப்படியாவது அட்டாச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கர ஒரு அப்ரிசியேஷனுங்க. இவங்க பேர் ரொம்ப நல்லா இருக்க, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஹீரோவுடைய அம்மாவை பார்த்து அத்தன்னு கூப்பிட்றாங்க. அத்தன்னு கூப்பிட்ட உடனே அவங்க மனசு பயங்கரமாக அலமோத ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசையை நிறைவேறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தோஷமாக இருக்கிற அந்த நேரத்திலே நம்ம மேடி நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்து இது வரைக்கும் உங்கள் பையனை நீங்கள் பார்த்துக்கிட்டது போதும், இதுக்கப்புறம் நான் உங்கள் பையனை கண்டிப்பாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. அந்த ஹோப்பை கேட்ட உடனே அவங்க அம்மா மனசில் ஒரு சந்தோஷங்க. ஏன்னா நம்ம ஹீரோவே அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப எங்கேஜ் ஆகுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு அவங்க அம்மா முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்ததில்ல. அப்படின்னா அம்மா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட ரொம்ப ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. இந்த நேரத்தில் தாங்க நம்ம ஹீரோயின் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அடுத்த நாளைக்கு இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காருங்க. அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் மேடியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது பெரிய குற்றமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாருங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 வயசு ஏஜ் டிஃபரன்ஸ் மட்டும்தாங்க. இவரும் இந்த சோகத்திலே இருந்துட்டு இருக்க அந்த போல நேரத்துல தாங்க அந்த செகண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோ அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃப். அவங்க பொண்ணுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோட அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மேரேஜை தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல, இல்ல அம்மா இருந்தா எப்படி இந்த மேரேஜை எடுத்து நடத்திருப்பாங்களோ அதே போல இந்த மேரேஜை நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இது வரைக்கும் அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட, அதாவது அவங்க சித்தி கிட்ட நம்ம ஹீரோ பேசினது இல்லைங்க. அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் பேசல. அம்மா போனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். இதெல்லாம் தப்பு தானே, இதை நாம தான் மாத்தணும், நம்ம தங்கச்சிக்காகத்தானே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு தெரியுமா? இதெல்லாம் எடுத்து செய்யலாம், அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடியையும் அந்த குழந்தையும் கூட்டிட்டு ஊட்டிக்கு கிளம்பி போறாருங்க. இப்போ ஊட்டியில தாங்க கல்யாண வேலைகளும் பயங்கரமா பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. ஊட்டியில பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு கெட்ட பேர் தாங்க இருக்கு. என்னடான்னு பாத்தீங்கன்னா, என்னதான் விஸ்வநாதனுடைய 2வது மனைவியா இருந்தாலும் இவங்களுக்கு பின்னாடியே நிறைய அவமானங்கள் தாங்க இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசுல நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா, அப்பா வந்து 2வது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த 2வது ஒய்ஃப் அந்த சித்தியையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா எந்த ஒரு ஈகவும் இல்லாத நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வெறுப்பு எல்லாமே நீக்கி இதெல்லாம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம முன்ன நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க. அந்த கல்யாணத்துல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ரொம்ப வருத்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல அப்பா கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனா எங்க கிட்ட இருந்து அப்பாவை பிரிச்சு எங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்கிட்டேன், இப்ப எந்த முகத்தோட இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சைடு தப்பு இருக்கு போல, இதெல்லாம் திருத்தி அமைக்கணும், இதெல்லாமே நம்ம அம்மாவுக்காக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாவோட செகண்ட் மனைவிக்கு எவ்வளவு பாதிப்பு அந்த ஊட்டியில நடந்திருக்கோ அந்த பாதிப்பு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சரிகட்ட ஆரம்பிக்கிறார்.
அதை பார்க்குற அந்த தங்கச்சிக்கு அண்ணன் மேலே இருக்கிற அன்பு கூடுதுங்க. என்னதான் அண்ணன் பெரிய பிஸ்னஸ் மேனாகவே இருந்தாலும் இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்து நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பார்க்குறாங்க. அந்த கல்யாணத்தையும் ரொம்ப சீரும் சிறப்பமாக நடத்தி வச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே, அதாவது தங்கச்சியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஊருக்கு கிளம்பி போகணும். ஸோ அதை நினச்சிட்டு வந்துட்டு இருக்காருங்க நம்ம ஹீரோ. இதே போல ஒரு கேப்பில் தான் தங்கச்சியோட கல்யாணமும் முடிஞ்சதுக்கப்புறம் சித்தி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, மேடியை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே, ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது 2 காரணம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய பேஷனுக்காக அவள் சரகோசி மூலமா குழந்தை பெத்து கொடுத்தது படிச்சுட்டு இருக்கா. அதுலேயே அவளை பாராட்டணும். அவளுடைய பேஷனை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு சொல்லும்போது அதை என்னால் ஒத்துக்க முடியல. அதெல்லாம் தாண்டி ஏஜ் டிஃப்ரென்ஸ் எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த வயசில் அவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாருங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு மேடியை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வேற வழியே இல்லை, மேடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, மேடியை திருப்பி அகைன் யூஎஸ்கே அனுப்பி வச்சிடுறாரு. அப்படி போகும்போது மேடிக்கு பயங்கர கோவம் நம்ம ஹீரோ மேலங்க. ஏன்னா குழந்தைய விட்டு நம்ம பிரிஞ்சு போகிறோமே அப்படின்றத தாண்டி இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோபமாக தான் கிளம்புறாங்க. அப்படி கோபமாக கிளம்பும்போது அவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கொடுத்து விடுவாருங்க. அதே போல் அவங்களோட படிப்பு செலவை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புவார். எப்போ என் மேலே கோபம் குறையுதோ அப்போ வந்து ஃபோன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்பரை கொடுத்து அனுப்புகிறாரு. கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம ஹீரோயின் அந்த கோர்ஸை முடிக்கிற வரைக்கும் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. மற்ற எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் அவங்க பேசவே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோபம். உன் கோபம் குறையும் போது இதுதான் என்னுடைய நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல 4 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் ரிங்லேயே நம்ம ஹீரோ எடுத்துடுறாருங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம ஹீரோ 2 ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுவார். ஒரு ஃபோன் நம்பர் அவங்க அம்மா மட்டுமே ஃபோன் பண்ணால் எடுக்கிற ஃபோனுங்க, அதுவும் பட்டன் ஃபோன். அம்மா போனதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு அந்த ஃபோனு யூஸில் தாங்க இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்பர் தான் கொடுத்து விட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ண உடனே முதல் ரிங்லேயே எடுத்துட்டார். ஏன்னா அம்மாவுக்கு மட்டும் கொடுத்த ப்ரையாரிட்டி நம்பரை இப்போ நம்ம மேடிக்கு கொடுத்துருக்காருனா இதில் இருந்தே ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு வந்திருக்கும். நம்ம மேடியை நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டிகிரி வாங்கின கையோட நம்ம ஹீரோவும் இங்கே கிளம்பி வந்துடுறாருங்க. அவங்க பையனை கூட்டிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஆர்டர் லெட்டராக கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ சென்னைக்கு வந்துடலாம், சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலை நான் கட்டியிருக்கேன் அம்மா பேரில், அந்த ஹாஸ்பிட்டலை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோ அவருடைய காதலை சொல்லாத விதத்தில் சொல்லியிருக்காருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபர் லெட்டரை என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறதுக்காகத்தாங்க. ஏன்னா அந்த மொபைலே ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு, இப்போ இந்த ஆஃபர் லெட்டர் மூலியமாக சொல்லிடுறாருங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் சொல்லி புரிய வைக்கிறான். அதாவது உன்னை சென்னைக்கு கூப்பிட்டுட்டு இருக்காருன்னா எதுக்காக கூப்பிட்டுருக்காரு, இந்த ஆஃபர் லெட்டர் மூலயமா அவரோட காதலை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக். ஃபைனலாக நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாருங்க. காதல் யார் மேலே எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. காதலுக்கு வயசு தேவையில்ல, ஒருத்தரை பிடிச்சிருக்க மனசு இருந்தால் போதுமே, இதுக்கு எதுக்கு வயசு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க பையன் இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதோட இந்த படத்தை எங்கே முடிக்கிறாங்க. இந்த படம் எல்லாரோடைய ஃபேமிலியும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுற ஒரு படமாக தாங்க இருக்குது. இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.